உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல ஒரு படம் வரப்போகுதுங்க. அந்த படத்தை அருணாச்சலம் படத்துக்கு பிறகு திரு சுந்தர் சி அவர்கள் ரஜினிகாந்தை வச்சு டைரக்ட் பண்ண போறாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த கொஞ்ச நாள்லயே சுந்தர் சி அவர்கள் நான் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி படத்தை விட்டு வெளியேறிட்டு இருந்தாரு. அவரு வெளியேறின உடனே டான் பட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போறாரு. அந்த படத்தை கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு மியூசிக்லாம் விட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக்கை பல பேர் கொண்டாடியே தீர்த்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இல்லைங்க டான் பட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ண போறது இல்லைங்க. டிராகன் பட இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்து தாங்க ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தையும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தாங்க தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்க. ப்ரொடியூசர் கமல்ஹாசன் மாறல, ஹீரோ ரஜினிகாந்த் மாறல, மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் மாறல. ஆனா சுந்தர் சி வந்தாரு, போயிட்டாரு. சிபி சக்கரவர்த்தி வந்தாரு, அவரை யாரு தூக்குனதுன்னு தெரியல. இப்ப அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இயக்கத்தில், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்துக்கு பேரு தர்மன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென்மதுரை வைகை நதி அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்னு சொல்லி தர்மதுரை அப்படின்ற படத்துலயும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி தர்மத்தின் தலைவன் தர்மதுரைன்னு சொல்லி தர்மம் தலை காக்கும், தக்க சமயங்களில் உயிர் காக்கும் அப்படின்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே தர்மன்றத்தை குறிக்கிற பல டைட்டில்ல பல முறை நடிச்சிருக்காரு. அப்படி நடிச்ச பிறகு 2026 வந்து தர்மன் அப்படின்ற டைட்டிலோட திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்க போறாரு. அந்த படத்தை முன்னாடியே சொன்ன மாதிரி ஓமை கடவுளே மற்றும் டிராகன் படங்களை இயக்கியிருந்த அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க போறாரு. அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ண போறாரு. சிம்ரன் இருக்காங்க, ராஷி கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த படத்தை சுற்றி நடந்துட்டு இருக்கும் போது அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ஷன்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறது எந்த வகையிலுமே தவறான முடிவு இல்லை. ஆனா எது தவறான முடிவுனா சுந்தர் சி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை அவசரமா வெளியிட்டாங்க. ஆனா சுந்தர் சி அவர்கள் படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பு இல்லை, டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவர் வெளியே போயிட்டாரு, எல்லாமே ஓகே. ஆனா அதன் பிறகு உடனே சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் உடனடியா அவசரமா வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாவே சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ஷன்ல நடிச்சிருக்கணும். சிபி சக்கரவர்த்தி அவரோட டான் படம் நல்ல படமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த படம் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலதான். ஆனா அவரோட கதையை கேட்டு அவரோட கதையெல்லாம் பிடிச்ச பிறகுதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கினாரு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப சிபி சக்கரவர்த்தி படத்தை எடுக்க போறதில்ல, அஸ்வத் மாரிமுத்து தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இந்த முடிவு வந்தது கண்டிப்பாவே சரியான முடிவு இல்லை. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியிடாம சுந்தர் சி வெளியே போயிருந்தாலோ இல்ல சிபி சக்கரவர்த்தி அவர்களை படத்துல இருந்து நீக்கி இருந்தாலோ அது நீக்கமா இல்ல படம் தள்ளி வைப்பா ஏதோ ஒண்ணு, இந்த விஷயங்களை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எதுவுமே தவறான விஷயம் இல்லை. ஆனா சுந்தர் சி படத்துக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சிபி சக்கரவர்த்தி படத்துக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்படி தொடர்ந்து அபிஷியலா அவசரமா அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுட்டு சுந்தர் சி மாற்றம், சிபி சக்கரவர்த்தி மாற்றம், அஸ்வத் மாரிமுத்து தேர்வுன்றது வேற ஏதோ ஒரு நடிகர் நடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா அது தப்பு இல்லை. ஆனா தமிழ்நாட்டு சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி 170க்கு அதிகமான படங்கள் நடிச்சிருக்காரு. 170 படங்கள் நடிச்சு தமிழ்நாட்டோட இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்க திரு ரஜினிகாந்த் அவரோட படத்துல போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத என்னால கண்டிப்பாவே ஏத்துக்க முடியல. நல்ல வேலையா படத்தோட ஷூட்டிங்க படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரா, இல்ல அஸ்வத் மாரிமுத்துக்கு பதிலா வேற யாராவது படத்தோட டைரக்டர்னு சொல்லி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குமான்னு கூட பல பேருக்கு கண்டிப்பாக தெரியல. சரி, சுந்தர் சி இல்ல, சிபி சக்கரவர்த்தி இல்ல, ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஆல்மோஸ்ட், ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்மளோட இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கும்.
அப்படி இருக்கிறதுனால அஸ்வத் மாரிமுத்து அவரோட ஓமை கடவுளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். டிராகன் படமும் நல்லா தான் இருந்தது. ஆனா அந்த படத்துல இருந்த ஒரு சில கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு இல்லை. மத்தபடி அஸ்வத் மாரிமுத்துவோட 2 படங்களுமே கமர்ஷியலா நல்ல படங்கள் தான். கமர்ஷியலா நல்ல படங்கள். ரஜினிகாந்த் ஒரு கமர்ஷியல் நடிகர். அப்படி இருக்கிறதுனால அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இந்த தர்மன் படத்துல எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போறாரு? அது ஃபேமிலி டைப்ல இருக்க போதா, இல்ல த்ரில்லர் டைப்ல இருக்க போதா, இல்ல த டெட்லி டாக்டர் என்ற டேக்லைனுக்கு ஏத்த மாதிரியே டெட்லியா இருக்க போதா, இல்ல டூப்ளிகேட் டாக்டர் ஊசி போட்டா மாதிரி அரை மயக்கமான ஒரு உணர்வை இந்த தர்மன் படம் தருமா இல்ல தராதான்றது எல்லாமே படம் வரும்போது அவளை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்றேன். அது என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் படத்துக்கு பிறகு பல படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த படங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு சில படங்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து சோசியல் மெசேஜஸ், நல்ல மெசேஜஸ் சொல்லி படத்தை எடுத்திருப்பாரு. ஆனா எந்திரன் படத்துக்கு பிறகு வந்த எந்த ரஜினிகாந்த் படமுமே எனக்கு 100% சாட்டிஸ்பாக்சனை தந்ததில்லை. எந்திரன் படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கிறதுனால எனக்கு டோட்டல் 100% சாட்டிஸ்பாக்சனை ரஜினிகாந்த் படமா தந்த படம்னா அது சிவாஜி படம் தான். அதனால திரு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சிவாஜி மாதிரி ஒரு படத்தை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தருவார்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை நான் இப்பவே பார்சல் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்.